ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் சீரீஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து VS Code பிளாட்ஃபார்ம் தான். ஸோ சப்போஸ் யாராச்சும் VS Code இன்ஸ்டாலேஷன் பற்றி தெரியலைன்னா நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க போய் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ள டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட் ஆர் கேஸ்டிங் இன்புட் அவுட்புட் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது வந்து கேஸ்டிங்னா என்னென்னும் இன்புட் அவுட்புட் எப்படி யூசர்கிட்ட வாங்குறதுன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ VS Codeக்கு உள்ளே போய்ப்போம். நியூ விண்டோ கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு புரியுங்கிறதுக்கான நியூ விண்டோ கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிப்போம். ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டர் அது பைத்தான் இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நான் நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கேஸ்டிங் ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சுருந்தேன் டெமோவுக்கு. ஸோ 1.py கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு கேஸ்டிங். ஓகே, இப்போ கோட் நம்ம டைப் பண்ணுவோம். A is equal to 10. இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் 10 பிரிண்ட் A. இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் ஸ்டார்ட் டீபக்கிங் பைத்தான் ஃபைல். ஓகே, இப்போ அவுட்புட் நமக்கு 10 கிடச்சிருக்குது. இதுதான் நம்ம அவுட்புட். ஸோ இப்போ டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ரன் பண்ணுவோம். நமக்கு அதே 10 தான் கிடச்சிருக்கு. எதுக்குன்னு சொல்லி நம்ம இப்போ ரீசன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிப்போம். B is equal to 20 கொடுப்போம். and then C is equal to A plus B. ஸோ நமக்கு இப்போ A plus Bனால் நமக்கு அவுட்புட் தெரியும் 13 சொல்லி. now C நம்ம நார்மல் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் டீபக்கிங். நமக்கு இப்போ அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னா 1020 சொல்லி கிடச்சிருக்குது. நமக்கு 10 + 20 1020. ஸோ இது லாஜிக்கலாக ராங்கு. நமக்கு என்ன வந்திருக்கணும், நமக்கு 30 வந்திருக்கணும். ஸோ எதுக்கு நமக்கு வந்திருக்குதுன்னா நம்ம இப்போ டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணதுனால இது இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக டைப் பண்ணிக்கிறேன். நமக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணணும்னா இன்டீஜர் தான் வேணும், கரெக்டாக? ஸோ இதுவுமே இன்டீஜர் ஸ்ட்ரிங், இதுவுமே ஸ்ட்ரிங்கு. இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணால் நமக்கு அவுட்புட்டுமே ஸ்ட்ரிங்கில் தான் வரும், கரெக்டாக? ஸோ நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நம்ம இன்புட்டும் A = டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரிங்கு. ஸோ B is equal to டபுள் கொட்டேஷனுக்குள்ளே 20 கொடுத்துருக்குறோம். ஸோ பிரிண்ட் C ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரிங்கு தான் வரும். ஸோ இப்போ நம்ம இதை இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு டோட்டலாக கரெக்டாகிடும். ஸோ இப்போ நான் கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் இன்ட்டு இந்த மாதிரி ஓகே இன்டீஜராக மாறிடுச்சு. ஓகே, இப்போ இன்ட்டு கொடுப்போம். ஓகே ஃபைன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம்.
நமக்கு இப்போ அவுட்புட் என்ன கிடச்சிருக்குது 30. ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸு. நமக்கு ஸ்ட்ரிங்கில் இருக்கும்போது நம்மளால் இது பண்ண முடியாது. ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணோம்னா ரெண்டுமே ஆட் ஆகி 10, 20 ரெண்டையுமே எப்படின்னா லெட்டர்ஸாக தான் நம்ம அது தாட் அதோட மிஷின் வந்து லெட்டர்ஸாக தான் தாட் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து மிஷினுக்கு புரிகிற மாதிரி தாட்டு கொண்டு வரணுன்னா ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதை இப்போ இன்டீஜருக்கு மாற்றிட்டோம். சேம் திங் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரெண்டுமே இன்ட்டு. ஸோ நமக்கு அவுட்புட் 30 வந்துடுச்சு. ஸோ இதுதான் கேஸ்டிங். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்ததை ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்காக எடுத்தோம். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்தோம் கரெக்டாக 10ன்னு சொல்லிட்டு. இந்த 10 தான் நம்ம கொடுத்தோம். ஸோ அது ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு இப்போ டபுள் கொட்டேஷன் நம்ம இன்ட்டு கொடுக்கல. ஸோ 20 மட்டும் கொடுத்துருந்தோம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே. ஸோ அதுவும் ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு. நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஸ்ட்ரிங்குனா நமக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கும் 1020ன்னு சொல்லி வந்துச்சு கரெக்டாக. அண்ட் தென் இப்போ அதுதான் நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு. ஸோ கேஸ்டிங்னா என்னன்னு அதுதான் நம்ம கான்செப்டு. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி இன்புட்டுக்கு நம்ம இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இன்ட் இருக்குதுல்ல, இந்த நான் இப்போ மார்க் பண்ணுறேன்ல, இந்த இன்ட்டை வந்து நம்ம வந்து அந்த டபுள் கொட்டேஷனுக்கு முன்னாடி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேயா, இந்த இன்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி டபுள் கொட்டேஷன் இன்ட்டு அதை வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்னா இன்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இன்ட் ஆஃப் 10 இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் இருந்து இதுக்கு கன்வெர்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். ஸோ இன்ட்டு ப்ளஸ் இன்ட் இன்டீஜராக மாறுது. ஸோ நமக்கு அவுட்புட் என்ன வரும் 10, இதில் வந்து 10 ப்ளஸ் 20 மாறி நமக்கு எப்போவுமே தெரியுது அதுதான் 30. ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்திருக்குது கரெக்டாக. நெக்ஸ்ட்டு நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்புட் அவுட்புட். ஸோ இன்புட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு சேம் மெத்தட் தான். இதில் வந்து இன்புட்டுன்னு சொல்லி இஸ் ஈக்குவல் டு இன்புட் பிரிண்ட். இப்போ ஏ கொடுத்து பார்ப்போம். ஸோ நமக்கு பிரிண்ட் ஆகுதான்னு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ரன் ஸ்டார்டிங். ஓகே, ஸோ ஓகே, நமக்கு வந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல. பிகாஸ் நம்ம இன்புட் மட்டும்தான் கொடுத்துருக்கோமே தவிர இதில் வந்து எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம அவுட்புட் வர வேண்டிய இடத்துல நம்ம வந்து நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும். ஸோ 20 கொடுப்போம். ஸோ 20. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ பி இஸ் ஈக்குவல் டு இன்புட் கொடுத்தாச்சா. ஸோ சேம் மெத்தட் தான். சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஓகே, அண்ட் தென் யூ நீட் டு சேஞ்ச் திஸ் டு பி கொடுத்தாச்சா. ஸோ சாரி சி. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் சாரி another instance. ஓகே ஃபைன். ஸோ சேம் நமக்கு வந்து அவுட்புட் ஒர்க் ஆகலை, எந்த அவுட்புட்டுமே இல்லை. ஸோ நம்ம தான் இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். 2010 2010 நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ 2010. எதுக்கு? நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ரெண்டுமே வந்து டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதை வந்து நம்ம இன்ட்டுக்கு மாற்றணும்.
ஸோ நம்ம லாஸ்ட் டைம் எப்படி இன்ட்டுக்கு மாற்றணும், அந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இன்ட்டு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ த சேம் திங் வி நீட் டு ஆட் இட். இப்போ வாங்க இன்ட்டு இப்படி கொடுத்து இன்ட்டு ஓகே சேம் திங் இன்ட் ஓகே. இப்போ வி நீட் டு ரன். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபைல் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இது காமிக்குது. ஸோ நோ வரி. நம்ம இப்போ இன்புட் கொடுப்போம். நம்ம இப்போ இதில் இன்புட் கொடுப்போம் 10 30 கொடுப்போம். ஸோ நமக்கு இப்போ இன்புட் வந்துடுச்சு. ஸோ 40 இஸ் அவர் அவுட்புட். இந்த 40 தான் நம்மளோட அவுட்புட். ஸோ நார்மலாக கேஸ்டிங் நம்ம எப்படி இன்புட்டில் ஆட் பண்ணுறோங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக நீங்களே சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் மாதிரி சிம்பிளாக கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். கெட் இன்புட் ஃபார் த வேரியபிள் நேம் அண்ட் ஏஜ் பிரிண்ட் இட். சாம்பிள் இன்புட் வந்து நம்ம வந்து கோட் லூப் 7 சொல்லி கொடுக்கணும். அவுட்புட் எப்படி வரணும்னா மை நேம் இஸ் கோட் லூப் மை ஏஜ் இஸ் 7 சொல்லி இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ அவுட்புட் வரணும். ஸோ நம்ம வந்து விஎஸ் கோட் போய்ப்போம். ஸோ பழைய கோடிங் விட்டுருங்க. இப்போ நார்மலாக இப்போ நம்ம கொடுத்த அவுட்புட்டை எப்படி வைப்போம், கோட் லூப் நெக்ஸ்ட்டு b is equal to 7 சொல்லி இப்போ வந்து print கொடுப்போம். print இப்போ ஏதாச்சும் ஒன்று நம்ம உள்ளே கொடுத்தோன்னு வைங்களேன், 3 இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இப்போ ரன் கொடுப்போம். இப்போ நம்ம ரன்னு கொடுத்தோம்னா நம்ம அவுட்புட் 3ன்னு வருது. சப்போஸ் இப்போ ஹாய் அப்படின்னு கொடுத்து நம்ம இப்போ ரன் கொடுக்குறோம். நமக்கு வந்து மற்றபடி எந்த அவுட்புட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு எது பிரிண்ட்டு எது கொடுக்குறோமோ அதோட ப்ரியாரிட்டி நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம இப்போ எதுவுமே கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து பிரிண்ட்டுக்கு உள்ளே நம்ம எது கொடுக்குறோமோ வெளில இன்புட் நம்ம எதையுமே நம்ம வந்து பிரிண்ட்டுக்கு உள்ளே எதையுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ டைரெக்டாக நமக்கு ஹாய்ன்னு சொல்லி நம்ம டைரெக்டாக ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம பிரிண்ட் வந்து இதுக்கு தான் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்குள்ள அவுட்புட் என்ன வரணும்னா மை நேம் இஸ் கோட் லூப் மை ஏஜ் இஸ் 7. ஸோ இதான் நம்ம அவுட்புட் வரணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்புட் கொடுக்க சொல்லியிருக்கோம், ரைட். ஸோ இன்புட் b is equal to இப்போ வந்து print இப்போ பாருங்க my name is போட்டு A. ஓகே, இப்போ நார்மலாக பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஏக்கு ஒரு இன்புட் கொடுப்போம். கோ லூப் பியும் கேட்குது. ஸோ B 7 கொடுப்போம். மை நேம் இஸ் கோட் லூப் இதான் வரும். ஸோ இப்போ இன்னொரு பிரிண்ட் கொடுப்போம்.
my ages. இதில் இப்போ நம்ம அதை ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பி கொடுத்தாலே போதும். நம்ம ஆல்ரெடி இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ திருப்பி இப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்புட்டை கொடுப்போம். இப்போ கோட் லூப். இப்போ அதுக்கு பதிலாக இப்போ உங்கள் நேம் எதுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோனி ஏஜ் 42 கொடுப்போமா? 42 டைப் பண்ணாது. இந்த ஓகே வந்துடுச்சு. சி, மை ஏஜ் இஸ் தோனி, மை நேம் இஸ் தோனி, மை ஏஜ் இஸ் 42. ஸோ இதுதான். ஸோ நம்ம சிம்பிளாக இதான் நம்மளோட பேசிக் ப்ரோக்ராமிங். நார்மலாக இது நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். இதுக்கடுத்து வர்றது கொஞ்சம் டீப்பாக போக போக உங்களுக்கே எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொன்று போவோம். இன்னொரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம இன்டீஜர் யூஸ் பண்ணி இது பண்ண போகிறோம். ஸோ கெட் இன்டீஜர் இன்புட் ஃபார் ABC, multiply all three variables a into b into c, add all three variables a plus b plus c. ஸோ இந்த 3 தான் இன்புட். நல்லா பார்த்துக்கோங்க, 2 தான் இன்புட். மல்டிப்ளை all three variables ஆட் பண்ணணும். ஸோ இந்த 2 இன்புட்டை நம்ம வாங்கணும். அடுத்து டிவைட் the multiplied value by the added values. திரும்ப கொஸ்டினை நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. கெட் இன்புட் 3, அதாவது 3 இன்புட்டு ABC. நம்மளுக்கு 3 இன்புட் வேணும். ஓகேயா? அண்ட் தென் மல்டிப்ளை ஆல் 3 வேரியபிள்ஸ். நம்ம இப்போ லாஜிக் அப்ளை பண்ணணும். மல்டிப்ளைக்கு ஒரு லாஜிக் A இன்ட்டு B இன்ட்டு C. அண்ட் தென் அடுத்து ஒரு லாஜிக் என்னதுன்னா, 3யுமே ஆட் பண்ணுறது. 3யுமே A ப்ளஸ் B ப்ளஸ் C 3யுமே ஆட் பண்ணிவிட்டு அடுத்து 3வது ஃபைனல் லாஜிக் என்னதுன்னா, 2யுமே டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிப்ளைடு வேல்யூவை டிவைட் பண்ணணும். அண்ட் தென் ஆடட் வேல்யூவை டிவைட் பண்ணணும். அதால் மல்டிப்ளை வேல்யூவை ஆடட் வேல்யூவை வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம என்னென்ன இன்புட் யூஸ் பண்ணணும்னா 2, 3, 4. அண்ட் தென் நமக்கு அவுட்புட் வர வேண்டிய அவுட்புட் 2.6. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். நமக்கு 3மே இன்புட்டுங்கிறதுனால, இன்டீஜருங்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்புட் b is equal to int ரெண்டு இன்டீஜர் வாங்கிப்போம். சி நெக்ஸ்ட்டு சி int மூணு இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நம்ம லாஜிக் அப்ளை பண்ணணும். நம்ம கோடை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லாஜிக் என்ன சொல்லியிருக்கான், மல்டிப்ளை 3 வேரியபிள்ஸ் A இன்ட்டு B இன்ட்டு C. ஓகேயா? ஸோ சம்முன்னு எழுதிக்கிறேன். சம் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு மல்டின்னு எடுத்துக்கிறேன். A இன்ட்டு B இன்ட்டு C. இதுதான் இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு. ரெண்டாவது லாஜிக் சம்முன்னு எடுத்துப்போம். WM உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. A ப்ளஸ் B ப்ளஸ் C. and then final logic divide and put multi divided by sum. இப்போ
print divide. இப்போ பாருங்கள், இப்போ print கொடுப்போம், ரன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து நமக்கு என்ன கொடுக்க சொல்லியிருக்காங்க? 2 3 4, that's it. 2 3 4. நமக்கு இப்போ அவுட்புட் கிடச்சிச்சு 2.6. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ சிம்பிளான லாஜிக் தான் எல்லாமே நமக்கு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுக்க போகிறோம். அது சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கஷ்டமான ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கோட் லூப்.